அருமை தமிழர்களே, அன்பான வணக்கம். நம்ம வள்ளுவர் இருக்கிறாரே, அருமையாக சொல்கிறாருங்க எப்படி வாழணும் அப்படின்னு. எந்த ஒரு விஷயமும் வர்றதுக்கு முன்னாலேயே தயாராயிருங்க. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் அப்படிங்கிறார். அது என்ன வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை? நாளைக்கு மழை வரப்போகுது அப்படின்னா இன்றைக்கே கொடை ரெயின் கோட்லாம் எடுத்து ரெடியாக வச்சிடணும். வெயில் தான் இருக்குது, பேச்சிலையாவது மழை வரட்டுமே, அதுக்கு தான் அப்படி ஒரு உதாரணம் சொல்கிறேன். நாளைக்கு மழை பெய்ய போகுது அப்படின்னா மழை பெய்ய ஆரம்பித்த பிறகு தான் சில பேர் வீட்டில் கொடை எங்கன்னு வீட்டில் இருக்கிறவங்கள கொடைன்னு குறைஞ்சிட்டு இருப்பாங்க. முதல் நாளே அதை எடுத்து வச்சிடணும். செய்தியில் சொல்லிட்டாங்களா, வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களிலும் உள் தமிழகத்தின் வட மாவட்டங்களிலும் தென் தமிழகத்தின் உள் மாவட்டங்கள் அப்படின்லாம் ஆரம்பிக்கிறப்பவே நம்ம வீட்டுக்குள்ளே கொடை எங்கே இருக்குதுன்னு பார்த்துடணும். ரெயின் கோட்டை எடுத்து நல்லா சுத்தபத்தமாக எடுத்து அதை ஹேங்கரில் மட்டும் மறுநாள் காலையில் அதை தேடுறதுக்காக நேரத்தை வீணாக்க வேண்டாம். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை. எது? மழை வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை. இப்போ மத்தியானம் 1 மணி 1:30 மணி 2 மணிக்கு சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் 11 மணிக்கெலாம் சமையல் ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? சமைக்கிற வீடுகளில் சொல்கிறேன், சில வீட்டில் என்றைக்குமே வெளியில் ஆர்டர் பண்ணி தான் யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து டெலிவரி பண்ணிட்டு போவார். அவர் நமக்காக முதல் நாளே சமைச்சு வச்சுருப்பார், அது வேற. நம்ம வீட்டில் சாப்பிட்ணும் அப்படின்னா 11 மணிக்கு சமையலை ஆரம்பிக்கிற மாதிரி. அதுதான் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை. முன்கூட்டியே எல்லாத்துலேயும் தயாராக இருக்கணும். ஒரு விவசாயி ஒரு 10-15 ஆடுகள் வச்சு வளர்த்துருக்கிறார். பக்கத்து வீட்டுக்கு புதுசாக ஒருத்தர் குடி வந்தார். அப்பா, அவர் குடி வந்த மறுநாள்லேருந்து இந்த விவசாயிக்கு பெரிய தலைவலி. என்ன தெரியுங்களா? பொழுது விடிஞ்சு பொழுது போனால் இவர்கிட்ட இருந்த ஆடுகளில் சில ஆடு காணாமல் போயிடுது. இல்லைன்னா அப்படியே யாரோ கடித்து வச்சா மாதிரி ரத்த வெள்ளத்தில் இருக்குது, காயம் பட்டிருக்குது. அது பாவம் கத்துது ராத்திரிலாம். எப்படின்னு பார்த்தா இந்த பக்கத்து வீட்டு குடி வந்திருக்கிறாரு, அவர் 2 வேட்டை நாய் வளர்க்குறாரு. அது ஒரு மாதிரி காடு சார்ந்த பகுதி. 2 வேட்டை நாய்களை அவர் வளர்க்குறார். அவர் காட்டுக்கு வேட்டையாட போகிறப்போ இல்லை வெளியில் போகிறப்போ அதை கையில் அப்படி கெத்தாக பிடிச்சிக்கிட்டு போகுதுன்னு, அது மாதிரி கையில் நாயை பிடிச்சி வாக்கிங் போகிறதுன்றது சில பேர் பெருமையாக நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸில் திருட்டு பயம் இருக்கிற இடத்துலலாம் இது மாதிரி நாய் வளர்ப்பாங்க இல்லையா? தினம் அதுக்கு வாக்கிங் அழிச்சிக்கிட்டு போகணும், அந்த நாய்க்கு அந்த பகுதி பழகணும் அப்படின்றதுக்காகவே நாயை வாக்கிங் கூப்பிட்டு போகிறதுக்காகவே இப்போ சில பேர்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்குன்னு கொஞ்சம் ஒரு அமௌண்ட் மாதம் இவ்வளவு அப்படின்னு பேசி கொடுத்துட்டா அவங்க டெய்லி வாக்கிங் அழிச்சிட்டு போவாங்க. வளர்ப்பு நாய்களுக்கு தேவையான ஒரு பழக்கமாக அதை வைத்திருக்கிறார்கள். அந்த மாதிரி அவர் 2 நாய் வளர்க்குறார். அதை ராத்திரியில் அவர் அவிழ்த்து விட்டுருவார். அது ரொம்ப கடமை உணர்ச்சியோடு வந்து திருடனை பிடிக்குதோ இல்லையோ பக்கத்து வீட்டில் இருக்கிற இந்த ஆடுகளெல்லாம் கடிச்சு வச்சிருது. இவர் எந்திரிச்சார், தபார் ஒரு நாயை கட்டி போடு, நான் கஷ்டப்பட்டு ஆடுகள்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன், அது வந்து கடிச்சிட்டு போகுது அப்படின்னார். அவர் சொன்னார், தபார்ப்பா, நாய்னா காவலுக்கு ராத்திரியில் நான் அவுத்து விட்டுருவேன், நாயெல்லாம் கட்டி போட முடியாது. நீ வேணா உன் ஆட்டை கட்டி போடு, உன் ஆட்டை உன் வீட்டுக்குள்ளே வச்சுக்க, நீ எதுக்கா எங்கிட்ட வந்து கட்டி போடுன்னு சொல்கிற? எனக்கு அட்வைஸ்லாம் பண்ணாதா, புரியுதா? உனக்கு எப்படி அது வீடு அது மாதிரி என் வீடு, என்னோடய காம்பவுண்டுக்குள்ளே நான் எப்படி ஒன்றா இருப்பேன். அவர் கச்சாங்க போச்சான்னு கத்த ஆரம்பிச்சிட்டார். தினம் இவருக்கு 1 ஆடு 2 ஆடு நஷ்டமாக போகுது. அந்த ஊர் பெரியவர்கிட்ட போய் இவர் சொல்கிறார். அவர் சொன்னார், தபார்ப்பா, அவர் நாய் வளர்க்குறாரு, அதை எப்படி அவர் வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம அவருக்கு அறிவுரையெல்லாம் சொல்ல முடியாது, அது அவருடைய ஏரியா. நீயே அது மாதிரி ஆடுகளெல்லாம் வச்சு இதுதான் உன்னுடைய ஜீவனம் அப்படின்னு வச்சுருக்கிற, உன்னையும் வீட்டுக்குள்ளே ஆட்டை வச்சு பாதுகாத்துக்கன்னு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லை, தினம் இது மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தா பக்கத்து வீடு ஒருத்தர் முகத்தில் ஒருத்தர் தினம் முழிச்சு ஆகணும். வெறும் கடுகடுன்னு சண்டை போட்டுட்ருக்க முடியாது. நீ என்ன பண்ணு, இங்கே வா, நான் சொல்கிற மாதிரி செய் அப்படின்னு ஒரு யோசனை செஞ்சார். சார் 2 நாள் பிரச்சனையே முடிஞ்சு போச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் இவரை பார்த்து, என்னங்க நல்லா இருக்கீங்களா, வீட்டிலலாம் நல்லா இருக்காங்களா, சௌக்கியமாக, வெளில எங்கேயும் போகலையா, பிள்ளைங்களுக்கு லீவ் விட்டாச்சா, அவ்வளவு அன்பாக அவர் விசாரிக்கிறார். இவர் உடனே, உங்கள் நாய் நல்லா இருக்குதா, நாய்க்கு சாப்பாடெலாம் வச்சுருக்கிறீங்களா, டாக்டர்கிட்ட அப்பப்போ செக் பண்ணுறீங்களா, இன்ஜெக்ஷன்லாம் போடுறீங்களா, இவர் அன்போடு விசாரிக்கிறார். என்னங்க ஆச்சு, இவ்வளவு பிரியமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் மாட்டிங்களே அப்படின்னா, இந்த ஆடு வளர்க்குறவர் சொன்னார், ஒன்றும் இல்லைங்க, அந்த பெரியவர்கிட்ட போய் கேட்டேன், அவர் அற்புதமாக ஒரு யோசனை சொன்னார். என்னங்க சொன்னார் அப்படின்னு, இந்த வேட்டை நாய் இருக்குதே, அவர் வீட்டில் 2 பசங்க இருக்கிறாங்க, நீ என்ன பண்ணு, உங்ககிட்ட இருக்கிற ஆடுகள்லையே அழகான 2 ஆட்டுக்குட்டியை எடுத்துக்க,
2 ஆட்டுக்குட்டியை எடுத்துக்கிட்டு கொண்டு போய் அந்த பிள்ளைங்க 2 பேருக்கும் இது என்னுடைய அன்பு பரிசுன்னு அவங்கக்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொன்னார். இது எதுக்கு இப்படி சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல. நான் உடனே போய் 2 ஆட்டுக்குட்டிகள், அழகாக 2 ஆட்டுக்குட்டி துள்ளி விளையாடுது, அதை எடுத்துக்கிட்டு கொண்டு போய் அந்த 2 பிள்ளைங்கிட்டையும், கண்ணா நீங்கள் வச்சு இதை வளர்த்துங்கப்பா, இது உங்களுடைய எனக்கு நான் தர அன்பு பரிசுன்னு கொடுத்தேன். இப்போ அந்த பிள்ளைங்க வளர்க்குற ஆட்டுக்குட்டியை தன்னுடைய வேட்டை நாய் கடிச்சிடக்கூடாதுன்றதுக்காகவே அவர் வேட்டை நாய்களை கட்டி போட்டார். அந்த ஆட்டுக்குட்டி 2ம் இந்த ஆடுகளுக்கு இப்போ அது அங்கே காவலாக இருக்குது. ஏன்? அந்த வேட்டை நாயை அவுத்து விட்டா அந்த குட்டிங்களை கடிச்சிருன்றதுக்காகவே அவர் கட்டி போட்டார். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கைன்னு நான் வள்ளுவன். அது கழிக்கிறதுக்கு முன்னாலேயே நீ முன்கூட்டியே திட்டம் போட்டுரு, முன்கூட்டியே நண்பனாக ஆக்கி கொண்டு விடு. வேட்டை நாய் மாதிரி இருக்கிறவர்களை கூட உங்களுக்கு காவல் நாயாக இருக்கும்படி மாற்றக்கூடிய ஆற்றல் அன்புக்கு உண்டு, நட்புக்கு உண்டு, அறிவுக்கு உண்டு. இந்த 3ஐயும் வளர்த்து கொள்ளுகிறவர்களுக்கு வாழ்க்கை ஆனந்தமான நந்தவனமாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.